வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போது நம்ம ரீசனிங்கில் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்க்குறோம். என்ன அப்படின்னா கவுண்டிங் ஃபிகர்ஸ். ஓகே, அது மொத்தமாக மூணு கேட்டகரியில் இருக்கும். ஒன்று முக்கோணங்களோட எண்ணிக்கை என்ன, கவுண்டிங் ட்ரையாங்கிள் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. அதில் நான் மாடல்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இதுதான் முக்கோணங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ நான் அதில் நிறையா டைப் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு வீடியோவை நீங்கள் முழுசாக கவனிச்சிங்க அப்படின்னாவே இந்த கவுண்டிங் ஃபிகர்ஸ் இந்த கான்செப்டில் ஈஸியாக உங்களால் நிறையா ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க முடியும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். அதே போல் ரெண்டாவது டைப் என்ன கேட்பாங்க, கவுண்டிங் ஸ்கொயர். ஓகே, ஸோ சதுரங்களோட எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது செவ்வகங்களோட எண்ணிக்கை என்ன, இந்த மூணு கேட்டே தான் கேட்பாங்க. இப்போ இதில் முக்கோணங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறதுல நான் கிட்டத்தட்ட 10 டைப் நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். இதில் நான் என்ன மாதிரி ட்ரிக்ஸ் சொல்கிறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஒன் பை ஒன்னாக நீங்கள் முழுசாக கவனிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒவ்வொன்றுமே ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் முழுசாக கவனிங்க. ஸோ என்னென்ன டைப்லாம் இருக்குது, ட்ரையாங்கிள்லே என்ன மாதிரி டைப்லாம் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ட்ரையாங்கிளில் எத்தனை டைப் இருக்குன்னு பாருங்கள். அது போக இப்போ டைப் 8 பிரமிட் அப்படிங்கிற கான்செப்டில், அதே போல் டைப் 9, டைப் 10, இந்த மாதிரி டைப் 10 வரைக்குமே ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஏன்னா கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் கான்செப்ட் நிறையா இருக்கும். அதனால் அந்த ட்ரையாங்கிள் டைப் நான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கடுத்து சதுரங்களோட எண்ணிக்கையில் ஒரு 2 டைப் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஓகேவா, மெயினாக செஸ் போர்டில் எத்தனை ஸ்கொயர் இருக்குது, எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குது, இந்த மாதிரி கேட்பாங்க. அதே போல் நான் இப்போ சதுரங்களோட எண்ணிக்கையில் 2 மெயினான டைப் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஈக்குவலான ரோஸ் அண்டு காலம்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி இருக்குது, ஈக்குவலாக இல்லாமல் ரோ பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்கும், காலம் பார்த்தா நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக இல்லை அப்படின்னா என்ன மாதிரி ட்ரிக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அதே கான்செப்டில் தான் செவ்வகங்களோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கும். ஸோ ஈக்குவலாக இருந்தால் என்ன நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ எக்ஸாம்பிள் செஸ் போர்டில் எவ்வளோ செவ்வகம் இருக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்டுருவாங்க. அதுக்கு எப்படி அப்போ ஈக்குவலாக அது இருக்கும் ரோஸ் அண்டு காலம். இப்போ டைப் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இல்லை. ஸோ இதுக்கு என்ன மாதிரி கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா, அது போக ஒரு சில இதில் இந்த மாதிரி இர்ரெகுலர் கான்செப்டில் ஒரு கொஸ்டின் கொடுத்தோம். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம டாபிக் டெஸ்ட் 12 கூட இந்த ஷேப் நம்ம பார்த்துருப்போம். இது எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோங்கிற பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம தேடணும் அப்படின்னா நிறையா ஷேப்புக்கு இதை எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்குது அப்படிங்கிறத கேள்வி வைப்பாங்க. பட் அது எல்லாமே நம்ம பார்த்து ரொம்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஆனால் ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு ட்ரிக்குங்கிறது இருக்குது. நீங்கள் ஒன் பை ஒன்னாக கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு டைப்புக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. என்னென்னா இப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அதில் இப்போ மொதல் பிக்சரை கவனிங்க. ஸோ இது மொதல் பிக்சர், இது ரெண்டாவது பிக்சர், அடுத்து இது 3. இப்போ மொதல் பிக்சர் கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் கொடுத்து இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். 1, 2 அப்படின்னு நோட் பண்ணிடுங்க. இதை 2 நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. 1 + 2 என்ன வரும், 3ன்னு வருமா. 3 ட்ரையாங்கிள் இருக்குது. இதே ட்ரிக்கு தான். இப்போ 1, 2, 3, 4 இதில் பார்த்தோம் அப்படின்னா 4 இருக்கா, எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 10ன்னு கிடைக்கும். ஸோ 10 தான் இதுக்கான ஆன்சர். இப்போது இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி இந்த மாதிரி ஆங்கிள்லேயே பார்த்துருப்பாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளாக என்ன கேள்வி வைப்பாங்கன்னா, ஏதாவது வேற ஒரு ஆங்கிளில் இருந்து இந்த பிரிச்சிருப்பாங்க. இதுக்கும் சேம் ட்ரிக்கு தான். இதை புரிஞ்சுக்காம அப்போ இது வேற ஏதோ ஒரு ட்ரிக்கு வருமோ அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக. அப்போ இங்கே எப்படி பிரிச்சிருப்பாங்க, 1, 2, 3, 4, 5. அப்போ 5 இருக்கா, எல்லாத்தையும் கூட்டுங்க. ஆக்சுவலாக 4 வரைக்கும் கூட்டும்போது நம்மளுக்கு 10ன்னு கிடைச்சா 10 + 5 15. மொத்தம் 15 ட்ரையாங்கிள் இருக்குது. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இதெல்லாம் ஒவ்வொரு ட்ரிக்குமே உங்களுக்கு ஷேப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நம்ம சொல்லக்கூடிய ட்ரிக்கை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுட்டீங்கன்னா அடா இவ்வளவு தானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இடையில அந்த கிடைமட்ட கோடுங்கிற வந்துடும். இதையும் நம்ம ரொம்ப சிம்பிளான இதே இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே ட்ரிக்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா இப்போ இங்கே நம்ம ஆட் பண்ணோமா, 1, 2, 3, 4 நம்ம போடுவோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 10ன்னு கிடைக்கும். அதே போல் தான் இங்கேயும் 1, 2, 3, 4ன்னு போட்டுற வேண்டியதான். இதையும் ஆட் பண்ணால் 10ன்னு கிடைக்கும். அப்போ 10 + 10 என்ன, 20 தானே. ஸோ 20 ட்ரையாங்கிளாக இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒவ்வொரு டைமும் இதை நீங்கள் நோட் பண்ண அவசியமே இல்லை. இப்போ
ஒரே ஒரு டைம் மட்டும் நோட் பண்ணிட்டு 10 நீங்கள் போட்டுறீங்களா? இப்போது கிடைமட்டமாக எத்தனை கோடு இருக்குது? கிடைமட்டமாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 10 நம்ம நோட் பண்ணிட்டோம், 1 2 3 4ன்ட்டு. கிடைமட்டமானா 1 2 2 கோடு இருக்கா? அப்போ இந்த 10 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, 20 அதுக்கான ஆன்சர். அதே போல தான் இந்த பிக்சர் 1 2 3 4 5 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 15ன்னு கிடைக்கும். இப்போ எத்தனை கிடைமட்ட கோடு இருக்குது? ஈக்குவலாக 1 2 3ன்னு இருக்கா? அப்போ இதை நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 45. அப்போ 45 அதற்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானது. ஓகேவா? இப்போ இதில் அடுத்த சேஞ்சஸ் பாருங்கள். வேறு இடத்துல லைனுங்கிறது இருக்கும். இப்போ இதையும் நம்ம இப்போ 1 2 3 4 5 அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 15ன்னு கிடைக்குமா? இங்கே 1 2 இதை ஆட் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். அதே போல் இங்கேயும் 1 2 3 இதை ஆட் பண்ணால் 3 அப்படின்னு கிடைக்குதா? இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 15 + 2 + 3 அப்போ மொத்தமாக 20 அப்படிங்கிற கிடைக்கும். ஸோ 20 அதற்கான ஆன்சர். அதே போல் இப்போ இங்கேயும் பாருங்கள், இடையில கோடு மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வழக்கமாக என்ன பண்ணுறோம்? 1 2 3 4 5 6 7 8 நம்ம நோட் பண்ணுறோம். மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 15ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போது அடுத்தது இதை ரெண்டே ஆட் பண்ணால் 15ன்னு கிடைக்கும். அப்போ 5 + 15 30 30 + 6 36ன்னு கிடைக்கும். ஓகேவா? 36 ப்ளஸ் இங்கே 1 2 3 3 மட்டும் தானே இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இங்கேயும் 6 கிடைக்கும். அதே போல் 1 2 3 இங்கேயும் ஆட் பண்ணால் 6 தானே கிடைக்கும். அப்போ இதையும் ஆட் பண்ணிடுறோம். டோட்டல் எவ்வளோ கிடைக்கும்? 36 + 6 42 42 + 6 48. ஓகே, அப்போது 48 தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அழகாக இந்த மாதிரி 1 2 3 கான்செப்ட்லேயே ஈஸியாக அடிஷன் ட்ரிக்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ அதனால் தான் நான் அடிஷன் ட்ரிக்குன்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதை மறந்துடாதீங்க, ரொம்ப ஈஸியானதான். இந்த ட்ரிக்கு புரிஞ்சா? இப்போ அடுத்தடுத்த சேஞ்சஸ் நீங்கள் கவனிங்க. இப்போது இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா டைப் 2ல் அப்படியே கிராஸாக வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி. அப்போது இதில் ரொம்ப சிம்பிளானதா க்யூப் ட்ரிக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். எதை க்யூப் பண்ண அப்படின்னா இப்போ இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கா? அப்போ ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்திருக்குன்னா 1 2 அதே போல் ஈக்குவலாக இங்கேயும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 1 2 அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த 2 தான் இப்போ ஈக்குவலாக 2ன்னு இருக்கா? இந்த 2 தான் க்யூப் பண்ணிடணும். 2 க்யூப் பண்ணால் 8 ட்ரையாங்கிள் தான் இதில் இருக்குது. சார் எப்படி சார் 8 ட்ரையாங்கிள் இருக்குது? ஒன்ஸ் மட்டும் செக் பண்ணிடலாமா? ஆனால் எல்லாத்தையும் எப்படி நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். பாருங்க, ஆக்சுவலாக 8 ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா இது 1, ஓகேவா? இது 2, இது 3, ஓகேவா? அதுக்கு அடுத்தது இப்போது பெரிய வேல்யூ இது பார்த்தீங்கன்னா 1 2. இப்போ ஆக்சுவலாக 3 நம்ம நோட் பண்ணோம். ஓகே, 2. அதே போல் இப்போ இந்த சைடு 2 வந்துருச்சா? அதே போல் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதை நீங்கள் பார்த்தாலும் 1 அதுக்கப்புறம் 2 அப்படின்ட்டு வரும். ஓகேவா? ஸோ இதில் 7 வந்துருச்சா? இதுக்கு அடுத்து என்ன? பெரிய ட்ரையாங்கிள். ஓகே, வெளியில் அவுட்டர் லைன் இருக்குல்ல. ஸோ அப்போது மொத்தத்துக்கு 8 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த ட்ரிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது கிராஸாக இருக்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதே போல் ஈவனாகவே இப்போ பாருங்கள், இப்போ இந்த ட்ரையாங்கிளில் ரெண்டாவது ட்ரையாங்கிளில் இங்கே 2 லைன் பிரிஞ்சிருக்கா? அப்போ 1 2 3 அதே போல் ஈக்குவலாகவே இங்கேயும் 1 அதாவது 1 2 3 3 பிரிஞ்சிருக்கா? அப்போ இங்கே எதை க்யூப் பண்ணணும்? 3 தான் க்யூப் பண்ணணும். 3 க்யூப் பண்ணால் 27. ஸோ 27 ட்ரையாங்கிள் இதில் இருக்குது. அவ்வளோதான். ஓகேவா? அதே போல் தானே இங்கேயும் இப்போ பாருங்கள் 1 2 3 4ன்னு இருக்குது. அதே போல் இப்போ இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னால் இப்படியே நம்ம பார்த்துருப்போம். இங்கே என்ன பண்ணிட்டாங்க? ஏதாவது 2 ஆங்கிளில் இருந்து பிரிஞ்சிருக்கு, ஈக்குவலாகவே பிரிஞ்சிருக்கு. இப்போ முன்னாடி இந்த ஆங்கிளில் இந்த ஆங்கிளில் இருந்து பிரிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் பிரிஞ்சிருக்கு, ஈக்குவலாக தானே பிரிஞ்சிருக்கு. 1 2 3 4 அப்போது 4 தான் நம்ம க்யூப் பண்ணணும். அவ்வளோ வரும் 64 ட்ரையாங்கிள் தான் இதுக்குரிய ஆன்சர். இதுலேயே என்னன்னா ஈக்குவலாக பிரியாமல் இருந்தால் என்னங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும். என்னென்னா சார் ஒரு சைடு வந்து 4ம் இன்னொரு சைடு 3 மட்டும் பிரிஞ்சிருந்தா எப்படி, இல்லை இன்னொரு சைடு 2 மட்டும் பிரிஞ்சிருந்தா எப்படி, அந்த கேள்வி கேட்பீங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன், டைப் 4ல் மென்ஷன் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு சைடு நீங்கள் கவனிச்சிங்கன்னா 3ஆக பிரிஞ்சிருக்கும். அப்போது 1 2 3 4 நம்ம நோட் பண்ணிடலாம்.
அடுத்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரெண்டாக பிரிஞ்சிருந்துன்னா 1 2 3 3 மட்டும் தான் கிடச்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா இந்த 4 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க, இந்த 3 அப்படி நம்பர் எடுத்துக்கோங்க, மல்டிபிள் பண்ணிடுங்க. அடுத்து 4 + 3 டிவைடட் பை 2. ஓகேவா? இந்த கண்டிஷன் புரியுதா? ஈக்குவலாக இல்லை அப்படின்னா இந்த கண்டிஷன். இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்க, 4 × 3 இங்கே என்ன வரும் 7/2 அப்படின்னு வருமா? இப்போ 4 × 2 இங்கே 2 4. இப்போ என்ன மல்டிபிள் பண்ணலாம்? 2 × 3 × 7 23 6 6 × 7 42 6 42. ஸோ 42 ட்ரையாங்கிள் இதில் இருக்குது. அவ்வளோதான். இந்த இப்போ இதே போல் தானே இங்கேயும் வரும் பாருங்க 1 2 3 4 5 6 7 இருக்குது, பிரிஞ்சிருக்கு. இங்கே 1 2 3 4 டைம் மட்டும் தான் பிரிஞ்சிருக்கு. அப்போ என்ன பண்ண போகிறோம்? இங்கே 7 எடுத்துக்க போகிறோமா? அதே போல் இந்த 4 எடுத்துக்க வேண்டியதுதான். அடுத்து 7 + 4 டிவைடட் பை 2. இப்போ 7 + 4 என்ன 11 வரும். அப்போ 7 × 4 × 2 2 4 2 × 11. இப்போ வேல்யூ என்ன? 7 11 77 77 × 2. ஸோ 14 4 பேலன்ஸ் 1. இங்கே ஒன்று 154. அப்போ 154 ட்ரையாங்கிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ அழகாக நீங்கள் இந்த ட்ரிக்கை நீங்கள் 1 by 1 அந்த ஷேப்லாம் நீங்கள் வரைஞ்சி பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரிக்கை நான் சொல்லல. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முன்னாடி பார்த்த ஷேப்போட எக்ஸ்ட்ரா இந்த ஒரு லைன் சென்டரில் ஒரு லைன் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரே ஒரு லைன் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம பார்த்த இதே ட்ரிக்கில் இப்போ 1 2 பிரிஞ்சதுன்னா 2 கியூப் பண்ணியிருப்போமா? அதே போல் தான் இங்கேயும் 1 2 அதே போல் தான் ஈக்குவலாக பிரிஞ்சிருக்கு. இந்த 2 கியூப் பண்ணிட்டு 2ஆல் அப்படியே டபுள் பண்ணிக்க வேண்டியதான். இதை அதாவது டபுள் ட்ரிக் அப்படிங்கிற கூட வச்சுக்கலாம். இதை நீங்கள் கரெக்டாக இப்போ 2 கியூப் பண்ணால் 8 8 × 2 16 ட்ரையாங்கிள் இதில் இருக்குது. அதே போல் தான் இந்த இதுமே பாருங்கள் சென்டரில் ஒரே ஒரு லைன் மட்டும்தான் வரும். அப்போ 1 2 அதாவது பாதியாக 2ஆக பிரிக்குதா, அதனால் × 2 அப்படிங்கிற கான்செப்ட். அப்போ 1 2 3 அதே போல் இங்கே 1 2 3. அப்போ 3 தான் நம்ம கியூப் பண்ணணும். இன்ட்டு எப்பயும் போல் இந்த சென்டரில் ஒரு லைன் வந்ததுனால × 2. அப்போ வேல்யூ 3 கியூப் பண்ணோம்னா 27 27 × 2 54. ஸோ 54 தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இந்த ட்ரிக்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ நம்ம சொல்லக்கூடிய ட்ரிக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நிறையா விஷயங்கள் நீங்கள் இதிலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதும். கண்டிப்பாக இந்த மாதிரி கவுண்டிங் ஃபிகர் கான்செப்டில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ அடுத்து பாருங்கள் ஸ்டார் கான்செப்டில் கேள்வி. இப்போ இந்த மாதிரி ஸ்டார் கான்செப்டில் வந்துருச்சு அப்படின்னா ரெண்டு டைப் இருக்குது. இப்போ இந்த ஸ்டார் பாருங்கள் ஈக்குவலாக வந்துட்டு 2 ட்ரையாங்கிள் அப்படியே மாற்றி வச்ச மாதிரி இருக்கும். அதே இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள் அப்படி இருக்காது, நார்மலாக ஏதாவது பிக்சரில் ஸ்டார் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம எப்பயும் போல் சின்ன ட்ரையாங்கிளை நம்ம கவுண்ட் பண்ணிடுறோம். 1 2 3 4 5 6. ஓகே, 6 இருக்குது. அதுக்கு அடுத்தது பெரிய ட்ரையாங்கிள். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பெரிய ட்ரையாங்கிளை நம்ம இமேஜின் பண்ணணும். ஓகேவா? இப்போ பெரிய ட்ரையாங்கிள் எத்தனை 2 இருக்குது. இதில் கூட்டம் 8 தான் அதற்கான ஆன்சர். இப்போ அதே இது இங்கே நீங்கள் கவனிங்க. இதில் சூப்பரானது என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வேறு அந்த ஜாயிண்ட் ஆகிற டாட்டை நீங்கள் யோசிங்க. 1 2 3 4 5 லைன் 5 டாட் வந்து வருதா? அப்போ 5 × 2 10 தான் அதற்கான ஆன்சர். ஜஸ்ட் எத்தனை டாட் அப்படிங்கிற நீங்கள் பார்த்துட்டு அது × 2 நீங்கள் போட்டுருங்க. 10 ட்ரையாங்கிள் அதற்கான ஆன்சர். நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி ட்ரிக்கை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. ஈக்குவலாக வந்தால் எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், ஈக்குவலாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த டாட் கான்செப்ட் வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஷேப்லாம் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இதுலேயே இந்த மாதிரி பாக்ஸ் கான்செப்டில் கொடுத்து ட்ரையாங்கிள் எத்தனை அப்படின்னு கேள்வி வைப்பாங்க. இதையும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டயக்ராம் கவனிங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு டயக்ராம். இதில் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பாக்ஸ் கான்செப்ட்லையும் 1 2 3 4 இந்த 4 நோட் பண்ணிவிட்டு இந்த 4 டபுள் பண்ணி 4 × 2 8 தான் இந்த ஷேப்பில் இருக்க ட்ரையாங்கிள். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக நம்ம சின்ன ட்ரையாங்கிள் எத்தனை இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டோமா? மொத்தம் 4 இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். 1 2 3 4 அப்படின்ட்டு. இப்போ அதுக்கு அடுத்தது இப்போது
இந்த இந்த ஒரே ஒரு கட் மட்டும் எடுத்துக்கோங்க, 2 ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஓகே, இதே ஒரே இதில் இப்போ இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ இதில் 2 கிடச்சிருச்சா? ஏற்கனவே 4 நோட் பண்ணியிருந்தோம், இப்போ 2. அடுத்து இந்த கட்டை நீங்கள் யோசிங்க, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும், அதே போல் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அப்போ அதிலே ஒரு 2ஆ? அப்போ எல்லாத்தையும் இது மட்டும்தான் கிடைக்கும், மொத்தத்துக்கு 8. அப்போ நான் சொன்ன ட்ரிக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? கவுண்ட் பண்ணிட்டு எது மேக்ஸிமம் நம்பரோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். அதே போல தான் இங்கேயும் ஆரம்பிங்க. 1 2 3 4 5 6 7 8 8 கிடச்சிருக்கு. 8 × 2 16. 16 தான் இந்த ஷேப்பில் இருக்க ட்ரையாங்கிள். இப்போ அதே போல் இங்கே ஒரு பாக்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பாக்ஸ் உள்ளேயோ இல்லை அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு பாக்ஸ் ஈவனாக இந்த மாதிரியோ கூட கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இப்போ நம்ம பார்த்த அதே ட்ரிக்கில் கண்டுபிடிச்சிடலாம். எப்பயும் போல் இப்போ நீங்கள் உள்ளே இருக்கதே பாருங்கள். 1 2 ஆக்சுவலாக இதுக்கு நேராக வரணும். ஸோ இது ட்ரையாங்கிள் இல்லைன்னு சொல்லிட வேணாம். 1 2 3 4 5 6 7 8ன்னு வருதா? ஓகே, அப்போ 8 × 2 16. அதே இது அப்போ 1 2 3. இப்போ இந்த இதை நீங்கள் யோசிக்கலாம். இந்த இடையில இருக்கிறது சேர்க்காம இந்த பாக்ஸ் இருக்குல்ல, உள்ளே இருக்கிற பாக்ஸை நீங்கள் சேர்க்காமல் இருந்தீங்க அப்படின்னா இதே ஷேப்லேயே வந்துடுமா? அப்போ இங்கேயும் வந்து 16 இருக்கா? அப்போ 16 × 2ன்னு சொன்னாலும் சரி நம்மளுக்கு 32 இருக்கும். 16 + 16 நீங்கள் யோசிச்சாலும் சரி 32 ட்ரையாங்கிள் தான் இதில் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளானதானே? ஓகே, இப்போ இதே பாக்ஸ் கான்செப்ட்லேயே இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணி. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கிற மட்டும் நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோமா? இதில் எத்தனை இருக்குது? 8 இருக்குங்கிறத தெரிஞ்சிட்டோமா? ஸோ அதே போல தான் இதில் 8 இருக்குது, இதில் 8 இருக்குது. ஓகேவா? அப்போ 8 + 8 எவ்வளோ வரும்? 16 அப்படிங்கிறது கிடைக்கும். இதோட சேர்த்து 2 பாக்ஸஸ் ஜாயிண்டாக இருந்தால், இப்போ இந்த இடத்துல இந்த 2 பாக்ஸ் இந்த இடத்துல ஜாயிண்டாக இருக்குது. ஜாயிண்டாக இருந்தால் 2 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ தனியாக பாக்ஸ்ன்னு பார்க்கும்போது 8ன்னு கிடைக்கும், இன்னொரு தனியாக பார்க்கும்போது 8ன்னு கிடைக்கும். இப்போ 2ஐ ஜாயின் பண்ண பின்னாடி 2 ட்ரையாங்கிள் எது எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளானதான். இது ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குதா? ஓகே, அதே போலயே மேலே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குதா? அவ்வளோதான். அப்போ எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 2. அப்போது நீங்கள் 8 + 8 + 2 அப்போது 18 அப்படிங்கிறதான் இந்த ஷேப்பில் இருக்க ட்ரையாங்கிள். வேலை முடிஞ்சா? இப்போ அதே கான்செப்டில் தான் அவங்க எத்தனை இந்த லைன் ஜாயிண்ட் ஆகிருக்கு, எத்தனை பாக்ஸ் ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஏற்கனவே இதில் 8 இருக்கும், இதில் 8 இருக்கும், இதில் 8 இருக்கும், இதில் 8 இருக்கும், தனித்தனியாக 8 இருக்கும். இப்போது இங்கே ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா இதில் 2, இங்கே ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா இதில் 2, இங்கே ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா இதில் 2. அவ்வளோதான். இப்போ எத்தனை மொத்தம்? இதோட 8 + 8 + 8 அதோட சேர்த்து 2 + 2 + 2 3 2 தானே இருக்குது. எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இது 10, அதாவது 8 + 2 10, இங்கேயும் 8 + 2 10, இங்கேயும் 8 + 2 10. அப்போ மொத்தத்துக்கு 30, 30 + 8 38 ட்ரையாங்கிள் தான் இந்த ஷேப்பில் இருக்குது அப்படிங்க. இப்போ இந்த மாதிரி வரிசைக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். அதே இது இப்போ கீழே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனிக்கணும். இப்போ ஒவ்வொரு தனித்தனி கிராஸ் பாக்ஸ்லையுமே 8 இருக்குன்னு தெரியும், அடுத்த கிராஸ் பாக்ஸ்லையுமே 8 இருக்குன்னு தெரியும், இங்கே தனியாக இருக்கிறது இதில் 8 இருக்குங்கிறது தெரியும். ஓகே, அப்போ பார்த்துட்டோமா? இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த 2 பாக்ஸ் இங்கனக்குள்ளே ஜாயிண்டாக இருக்கா? அப்போ இங்கே 2 ட்ரையாங்கிள் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 2 பாக்ஸும் இங்கனக்குள்ளே இணைஞ்சிருக்கா? அப்போ இங்கனக்குள்ளே 2 கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி 3 8 இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ளஸ் 2 2ஆக ஜாயிண்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோம். இதோட முடியாது. இந்த மாதிரி ட்ரையாங்கிளில் தான் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த ஒரு பெரிய ட்ரையாங்கிள் கிடைக்குதா? ஓகே, இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆனிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரையாங்கிள் கிடைக்கும். அப்போ +1. இதை தவிர்த்து வேறு எதுவுமே வந்துட்டு பெருசாலாம் கிடைக்காது. அது ஆல்ரெடி சின்ன ட்ரையாங்கிள் மற்றதுக்குள்ளேயே நம்ம சேர்த்துருப்போம். பாருங்கள், இது 2ஐயும் கூட்டினோம்னா 20 + 9 29 தான் இந்த ஷேப்பில் இருக்க ட்ரையாங்கிள். அதே போல் இங்கே நீங்கள் கவனிங்க, இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட்லே சின்னதாக இருக்கிறது 8 8ஆக கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போது 8 8 நோட் பண்ணிடலாம். இதில் ஒரு 8ன்னு கிடைக்கும். இப்போ ஜாயிண்ட் ஆகிருக்கிற பாருங்கள், இங்கனக்குள்ளே இந்த 2 பாக்ஸு ஜாயிண்ட் ஆகிருக்கு, இங்கே 2 கிடைக்கும். இந்த இடத்துல இந்த 2 பாக்ஸ் ஜாயிண்ட் ஆகிருக்கு, இங்கே 2 கிடைக்கும். அதே போல் இந்த இடத்துல
மேலே இருக்க பாக்ஸும் கீழே இருக்க பாக்ஸும் ஜாயிண்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல 2 2 கிடைக்கும். அப்போது இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்துக்கு 4 8 ப்ளஸ் அடுத்தது பார்த்தோம்னா 3 2 அப்போது 30 38ன்னு கிடச்சிருக்கா? 30 38ன்னு கிடச்சிருக்கு. இப்போது பெரிய ட்ரையாங்கிளை நீங்கள் யோசிக்கணும். பெரிய ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா அதாவது நேராக இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சிடும். இப்போ நம்ம பார்த்த பாருங்க, அதே இது இங்கே கீழே ஒரு பாக்ஸ் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிருக்கோ அதை பொறுத்து பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று கிடைக்கும். இப்போ 38 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், பெரிய ட்ரையாங்கிள் சொல்கிறேன். இந்த ஒரு ட்ரையாங்கிள் வருதா? இந்த ட்ரையாங்கிள் ஒன்று. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த ஒரு ட்ரையாங்கிள். இப்போ இந்த லைனு இந்த லைனை ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய ட்ரையாங்கிள் கிடைக்கும். அதே போலயே இங்கே இருக்க பெரிய லைனு, இந்த லைனையும் இந்த லைனு இதை பார்த்தீங்க அப்படின்னா 3 ட்ரையாங்கிள் கிடைக்கும். அப்போ 38ஓட ப்ளஸ் 3 41 41 ட்ரையாங்கிள் தான் இதில் இருக்குது. 41 ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஷேப்புக்கு இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி கேட்குற ஷேப்பு. இப்போ இதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த டைப் 8 கவனிங்க, பிரமிட் கான்செப்டில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாகவே இதுலேயும் ஒரு சூப்பரான ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறத பேஸ் கவனிங்க, 1 2 3 4 இதே ஈக்குவலாக தான் அடுத்தடுத்தது இருக்கும். அப்போ தான் ட்ரையாங்கிளுக்கு மேலே அடுத்தடுத்த ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஈக்குவலாக தான் இருக்கும். அதே போல் 1 2 3 4 4ங்கிறது ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த மாதிரி கான்செப்டில் மொத்தம் 2 டைப் அப்படிங்கிறத பார்க்கலாம். மொதல் ஒன்று ஃபார்முலா டைப்பு. ஓகே, ஸோ ஃபார்முலா டைப்பில் நம்ம பார்க்குறதா 2n² - 5 இதுதான் அதற்கான ஃபார்முலா. இதில் n அப்படிங்கிறது அந்த 4 தானே, ஈக்குவலாக 4 தானே. அப்போ என்னோட வேல்யூ 4 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 × 4 ஸ்கொயர்ட் வேல்யூ -5. 4 ஸ்கொயர்ட் வேல்யூ என்ன? 16 16 × 2 32 32 -5 ஏன்னா -5 வரணும்ல. 32 - 5 27. இப்போ அதே இது ஃபார்முலா இல்லாமல் நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மோஸ்ட்லி இந்த ஃபார்முலா மெத்தட் வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. இதே இது நீங்கள் ஃபார்முலா இல்லாமல் அப்படின்னா மொத்தம் 4 தானே ஈக்குவலாக இருக்குது நம்ம பார்த்துட்டோம். அப்போ 1 2 3 4 இதில் இந்த ஒன்னோட இந்த ஒன்று அப்படியே போட்டுருங்க. ஓகே, ஒன்று ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ அடுத்தது ஒன்னோட இந்த 2 ஆட் பண்ணி இங்கே நோட் பண்ணிடுங்க 3 3ஓட இந்த 3 ஆட் பண்ணி இங்கே நோட் பண்ணிடுங்க 6 6ஓட இந்த 4 ஆட் பண்ணிவிட்டு இங்கே நோட் பண்ணிடுங்க 10. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 20 20 ப்ளஸ் நீங்கள் இந்த நடுவில் அதாவது ஆரம்பித்து அடுத்தது 4 இருந்தது அப்படின்னா 1ஐயும் 3ஐயும் எடுத்துக்கணும். 4 இருந்தது அப்படின்னா 1ஐயும் 3ஐயும் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு நேராக உள்ளது என்ன? 1 6. அப்போ இது 2ஐயும் கூட்டினோம்னா 7 கிடைக்கும், 27. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஸோ அப்போ இந்த ஃபார்முலா மெத்தட்னா குயிக்காக நோட் பண்ணிடலாம். இதுனா இந்த கண்டிஷனை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதே இது 3 பிரமிட் மாதிரி கான்செப்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் இதுலேயே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ 4 வரைக்கும் இல்லாமல் இந்த வரைக்கும் 3 வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 3 வரைக்கும் இருக்குது, கீழே இருக்குது எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இப்போ இதை கூட மறைச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கா? இந்த கண்டிஷனில் இருக்கிறதுக்கு இப்போ எப்பயும் போல் ஃபார்முலாவே நம்ம அப்ளை பண்ணுறது என்ன பண்ணுவோம்? 1 2 3 அப்படி நோட் பண்ணுவோம். அதே போல் தான் இங்கேயும் 1 2 3ன்னு இருக்குது, 1 2 3ன்னு இருக்குது. 3 தானே ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஃபார்முலா படி அப்ளை பண்ணால் 2n² - 5. அப்போ 2 × என்னோட வேல்யூ அந்த 3 தானே, 3² - 5 3 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 9 9 × 2 18 18 - 5 5 என்ன? 13. அப்போ 3 கான்செப்டில் வர்றது 13 தான் அதற்கான ஆன்சர். ஸோ அப்போ ஃபார்முலா படி இல்லை அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளானதான். நான் சொல்லியிருக்கேன், அந்த கண்டிஷனை மைண்டில் வச்சுக்கணும். இப்போ மொத்தம் 1 2 3 தானே. அப்போ 1 2 3 ஒன்னோட 1 ஆட் பண்ணிடுங்க. அடுத்து ஒன்னோட 2 ஆட் பண்ணால் 3 3ஓட 3 ஆட் பண்ணால் 6. இது எல்லாத்தையும் கூட்டினா 10 கிடைக்கும். அடுத்து இப்போது 4 நம்பர் இருந்தால் தான் 1ஐயும் 3 எடுத்துக்கிறோம். அதே 3 நம்பர் இருந்தால் 2ல் இருக்கிறதா, அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, இடையில இருக்கிறது மட்டும். ஸோ அப்போது 13ங்கிறது ஆன்சர். அப்படியே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தானே, ஃபார்முலா படி இருந்துச்சு அப்படின்னா குயிக்காக எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? புரிஞ்சா? இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள்குள்ளே அடுத்தடுத்த ட்ரையாங்கிள் போய்கிட்டே இருக்கும். இதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோங்கிறத பார்ப்போம். இதுலேயும் ஒரு ஃபார்முலா மெத்தட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, அல்லது உங்களுக்கு நார்மல் ஃபார்முலா இல்லாமல்
ஃபார்முலா மெத்தட் அப்படின்னா 4n-3 தான் நீங்கள் இதில் மைண்டில் வைக்க வேண்டியது. இப்போ இதில் என்ன அப்படிங்கிறத பாருங்க, எத்தனை ட்ரையாங்கிள் வந்திருக்குன்னு பாருங்க. மொதல் ட்ரையாங்கிள் வெளியில் இருக்குது 1, இந்த ட்ரையாங்கிள் அடுத்து இந்த ட்ரையாங்கிள் இருக்கா இது 2, அடுத்தது உள்ளே இருக்க ட்ரையாங்கிள் 3. அப்போ என்னோட வேல்யூ 3 அப்படின்ட்டு இங்கே அப்ளை பண்ணி சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அப்போ 4 × 3 -3 நாமனா 12 -3 அப்போ 9 தான் இதற்கான ஆன்சர். 3 ட்ரையாங்கிள் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? இப்போ இன்கேஸ் நான் ஃபார்முலா இல்லாமல் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்கு அதிகம், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால் நீங்கள் இந்த ஃபார்முலா மெத்தடை நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகேவா? ஸோ அப்போது இந்த பிரமிட் கான்செப்டில் வந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா என்ன, 4n² - 5 வரணும். ஓகேவா? எப்பயும் போல் 4 இங்கே வந்திருக்கும், n² - 5ன்ட்டு. அதே இது ட்ரையாங்கிள்குள்ளே ட்ரையாங்கிள் இந்த மாதிரி கான்செப்டில் அப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா இப்போ அடுத்தது பாருங்களேன், இந்த மாதிரி கூட வைக்கலாம். இந்த மாதிரி கான்செப்டில் இருந்துச்சுன்னா 4n-3. ஓகே, இப்போ இங்கே 4n-5னா 4க்கு அடுத்ததை நம்ம மைனஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பாருங்கள் 4க்கு முன்னாடி உள்ளதை மைனஸ் பண்ணியிருக்கோம், ஸ்கொயரை நம்ம போடல. ஸோ ஈஸியாக அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை ட்ரையாங்கிள் 1 2 3 4 இருக்குது அப்படின்னா என்னோட வேல்யூ 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். இப்போ டைப் 10 ட்ரையாங்கிளே டைப் 10 கவனிங்க. இது பார்த்தோம் அப்படின்னா இர்ரெகுலர் ஷேப் அப்படிங்கிற கான்செப்ட். இதை ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றா தான் நீங்கள் கவனிக்கணும். ஓகே, இது இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கிறது. ஏன்னா மோஸ்ட்லி இது நம்ம டைம் எடுக்கணும் அப்படிங்கிறக்காகவே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஷேப்பு. இப்போ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கும்போது சின்ன சின்ன ட்ரையாங்கிள் தெரியுமா, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆர் நம்பர் கூட நோட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 அவ்வளோதான். இந்த ஷேப் மட்டும்தான் ட்ரையாங்கிள் ஷேப்பு. அப்போ 6 இருக்கா? இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம 2 2 ஜாயின் பண்ணால் ஒரு பெரிய ட்ரையாங்கிள் வருமா, அடுத்து 3 3 ஜாயின் பண்ணால் ஒரு ட்ரையாங்கிள் வருமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்போ அதுக்கு இந்த ஷேப்புக்கு ஒரு நேம் வச்சுங்க. இப்போ ஆஸ் அப்படிங்கிற வச்சுக்கலாம். இந்த ஷேப்புக்கு வந்து நான் ஸ்டார் அப்படிங்கிற கூட நான் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஏற்கனவே 6 வந்து இண்டிவிஜுவலாக இருந்தது. இப்போது 2 2 ஷேப்பாக சேர்த்தோம்னா ஒரு ட்ரையாங்கிள் வருமா அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது 1ஐயும் 2ஐயும் சேர்த்தோம்னா, அடுத்து 2ஐயும் 3ஐயும் சேர்த்தோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது 4ஐயும் 5ஐயும் சேர்த்தோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது 5ஐயும் 6ஐயும் சேர்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வரும். ஓகேவா? இது போக வேறு ஏதாவது 2 ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் வருமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது 1ஐயும் ஸ்டாரையும் ஜாயின் பண்ணாலும் நம்மளுக்கு ஸ்டார் சொல்கிறேன் ஆஸ் 1ஐயும் ஆசையும் ஜாயின் பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரு பெரிய ட்ரையாங்கிள் கிடைக்கும். 2 2 சேர்க்கும்போது. ஓகே, அதாவது நீங்கள் இந்த 1 2 இதுன்னு வச்சாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா 3 ட்ரையாங்கிள் கான்செப்டுக்கு நீங்கள் யோசித்தாலும் சரி. ஓகே, இப்போ இதில் மொத்தம் எத்தனை இருக்குது? 5 இருக்கா? ஓகேவா? 5 இருக்குது. இதை தவிர்த்து வேறு ஏதாவது 2 ட்ரையாங்கிள் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இருக்குது. 3ஐயும் ஆசையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஓகே, 3ஐயும் ஆசை இந்த ஷேப் மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாரும் 5, அதாவது நீங்கள் 3ன்னு எடுக்கிறதுக்கு பதிலாக அடுத்த 3 கான்செப்டும் நம்ம பார்த்துடலாம். அப்போ மொத்தத்துக்கு இங்கே 6 கிடச்சிருக்கா? மொத்தத்துக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6 கிடச்சிருக்கு. 1 ஸ்டாரு, அதுக்கப்புறம் 3 ஸ்டாரு, மொத்தத்துக்கு 6 கிடச்சிருக்கு. அப்போ 6 நான் நோட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ அதுக்கு அடுத்தது 3 3 நம்ம செக் பண்ணுறோம். 3 3 செக் பண்ணும்போது நல்லா கவனிங்க. 1 ஆசு 6 இந்த 3ஐயும் சேர்த்தோம்னா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஸ்டாரு 6 5 இதையும் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இதை தவிர்த்து இங்கே இந்த இதை கவனிங்க. 3 ஸ்டார்ஸ் 4 இதை நம்ம சேர்த்தாலுமே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம ஸ்டாரு 6 5 நம்ம நோட் பண்ணிட்டோம். இதை தவிர்த்து 3 ட்ரையாங்கிள் என்ன கான்செப்டு, அவ்வளோதான். இதில் 3 கிடைக்குதா? ஸோ 3 நம்ம நோட் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்தது மற்றது நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ வர வாய்ப்பு இல்லை. அப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 15ன்னு கிடைக்கும். 15 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலர் ஷேப்பில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கண்டிஷனை சின்ன ட்ரையாங்கிள் கான்செப்ட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது 2 2 சேர்த்தா ட்ரையாங்கிள் உருவாகுமா அப்படிங்கிற கான்செப்ட்டு, அதுக்கடுத்து ஏதாவது 3 3 சேர்த்தா ட்ரையாங்கிள் உருவாகுமான்னு பார்க்கணும். அடுத்து 4 4 இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம யோசிக்கும் போது
அடுத்தடுத்து மிஸ்டேக் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் 15. புரிஞ்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இதில் முக்கோணங்களில் என்ன டைப் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நீங்கள் கவனிச்சீங்கன்னா சதுரங்களோட எண்ணிக்கை இதில் ரெண்டு டைப் இருக்குது. இதை கிளியராக தெரிஞ்சுட்டா போதும். ரொம்ப நீங்கள் யோசித்து நீங்கள் பார்க்க வேணா, அது நிறையா இருக்குதா, இருந்தாலும் இது பேசிக்கான இந்த ரெண்டை நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா ஈக்குவல் ரோங்கிறது இருக்கும். மொத்தம் ரோன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு இருக்குது. அதே போல் காலம்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4ன்னு இருக்குது. இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4ன்னு இருக்கா? அப்போது ஜஸ்ட் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. இதுதான் ட்ரிக்கு. ஓகேவா? இப்போ 1 ஸ்கொயர் வேல்யூ 1, 2 ஸ்கொயர் வேல்யூ 4, 3 ஸ்கொயர் வேல்யூ 9, 4 ஸ்கொயர் வேல்யூ 16. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 20, இது ஒரு 10, 30. அப்போ 30 ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதிலே கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு சதுரங்க பலகையில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? ஷேப்லாம் கொடுக்க மாட்டாங்க. சதுரங்க பலகையில் எத்தனை சதுரங்கள் உள்ளன்னு கேட்டாங்க அப்படின்னா இதுதான். இப்போ சதுரங்க பலகையில் 8 காலம் 8 ரோன்னு இருக்குமா? 1 2 3 4 5 6 7 8ன்னு இருக்கும். அதே போல் தான் 1 2 3 4 5 6 7 8ன்னு இருக்கும். நம்ம எப்பயுமே என்ன ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். ஆக்சுவலாக இது ஃபார்முலாவில் நம்ம நம்பர் சீரீஸில் ஃபார்முலாவை பார்த்தோம்னா முதல் 8 இயலங்களின் வர்க்கங்களின் கூடுதல், அந்த ட்ரிக்கை அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் நீங்கள் 1 ஸ்கொயர் வேல்யூ 1, 2 ஸ்கொயர் வேல்யூ 4, அடுத்து 9 16 25 36 49, அடுத்து 64. இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டிக்கலாம். ஸோ கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 204ன்னு கிடைக்கும். அப்போது மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருக்கும்? சதுரங்க பிள்ளையில் மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னா 204 சதுரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஸ்டாண்டர்டாக ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாண்டர்டாகவே கூட மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்த டைப் 2 அப்படிங்கிறம்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்காது. இப்போ பாருங்கள், ரோ பாருங்கள் 1 2 3 இது மட்டும்தான் 3 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 1 2 3. அதே இது காலம் பாருங்கள் 1 2 3 4 5 6 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரோவும் காலம் ஈக்குவலாக இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. நல்லா கவனிங்க. இப்போது நீங்கள் அதாவது 6க்கு 3ன்னு இருக்கா? காலம் 6. இதாவது நீங்கள் 3க்கு 6ன்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம், அல்லது 6க்கு 3ன்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போது 3 ரோ இருக்குது, 6 காலம் இருக்குது. 3 ரோ இருக்குது, 6 காலம் இருக்குது. அப்போ 3க்கு 6 அப்படி நோட் பண்ணுவோம். இப்போ ரொம்ப சிம்பிளான ட்ரிக் என்ன அப்படின்னா 3ல் இருந்து அடுத்து குறைச்சிட்டே வாங்க 1 வர. எது சின்ன நம்பரோ அது 1 வர வரைக்கும் நோட் பண்ணணும். பெரிய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஸ்டெப்போட குறைச்சிக்க வேண்டியதுதான். அப்போ 6ல் 1 குறைச்சா 5, 5ல் 1 குறைச்சா 4, அவ்வளோதான். இது கீழே நீங்கள் கொண்டு போன அவசியம் இல்லை. இப்போ 1ன்னு வரதோட முடிச்சுக்கணும். இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூ 3 18, அடுத்து 2 10, அடுத்து 1 நாள் 4. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 28 32ன்னு இருக்கும். 32 ட்ரையாங்கிள் தான், ஸ்கொயர் தான் இதில் இருக்குது அப்படிங்கிற இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? அப்போது சதுரம் கான்செப்டில் 2 தான். ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்தால் என்ன மாதிரி ட்ரிக்கு, ரோவும் காலமும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா என்ன மாதிரி ட்ரிக்கு, இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுட்டாவே போதும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. அதே போல் செவ்வங்களோட எண்ணிக்கை, ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்தால் என்ன, ஈக்குவலாக இல்லாமல் இருந்தால் என்ன, இது எல்லாத்துக்குமே ஒரே ட்ரிக்கு தான். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியமே இல்லை. என்ன அப்படின்னா இப்போ கவனிங்க, ரோ எத்தனை காலம் இருக்குது? 1 2 3 4 5 6. ஓகே, எத்தனை ரோ இருக்குது? 1 2 3 4 அப்படிங்கிறதா இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ரோ சைடு உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். நமக்கு 10 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? காலம் சைடு இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஒன்றையும் சேர்த்து தான். அப்போது 10 வரும். இது எல்லாம் சேர்த்தோம்னா 20 வரும். 21ன்னு வருமா? இப்போது இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 21ஐயும் 10ஐயும் லாஸ்ட்டில் 21ஐயும் 10ஐயும் மல்டிபிள் பண்ணால் போதும், 210 தான் இதில் இருக்க செவ்வங்களோட எண்ணிக்கை.
கண்டிப்பாக செவ்வகங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்குறத விட ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம இதில் நம்ம வந்து ஸ்கொயர் கான்செப்ட்லேயே பார்க்கும்போது சின்னதாக இருந்திருக்கும். அதே இது செவ்வக கான்செப்டில் பார்க்கும்போது நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ இந்தது, அதுக்கப்புறம் இதையும் சேர்த்தாலும் செவ்வகம் தான், லாஸ்ட் அடுத்தடுத்தையும் சேர்த்தாலும் செவ்வகம் தான். அப்போது ஒரே ஒரு லைன்லேயே நிறையா செவ்வகம் உருவாக பாசிபிள் இருக்குது. அதனால தான் இந்த ட்ரிக்கில் 210 வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ அதே இது நம்ம முன்னாடி கேள்வி பார்த்தோமா, சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை செவ்வகங்கள் இருக்குது. இந்த இதுக்கும் ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான். இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே ட்ரிக் தான். 1 2 3 4 5 6 7 8. அப்போ சதுரங்க பலகையில் 8 காலம் 8 ரோ அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் 8 + 2 10, 7 + 3 10, 6 + 4 10. அப்போ 30ன்னு வந்திருக்கா, 3 செட்டு வந்திருக்கா 30. இங்கே 1 + 5 6. அப்போ 36 இருக்கா. ஜஸ்ட் இப்போ இங்கேயும் நம்ம எல்லாத்தையும் கூட்டினா 36 தானே கிடைக்கும். இந்த 36ஐயும் மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் தான். ஆன்சருக்கு 1296 கொடுத்துருக்காங்க. 36ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 6 6 36 6, பேலன்ஸ் 3, 3000.3 21. 3000 இங்கே 3000.8, பேலன்ஸ் 1. ஓகே, இங்கே 3 9 1 10. ஓகேவா, இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 6 இங்கே 9ன்னு வரும். அடுத்து இங்கே 2 1 1296 கிடைக்குதா. அப்போ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ செவ்வகங்களுக்கான கான்செப்ட்டு ரோ அண்டு காலம் ஈக்குவலாக இருந்தாலும் இல்லாட்டினாலும் இந்த ஒரே ட்ரிக்கு தான். ஈஸியாக அவங்களால ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? இப்போ இது அடுத்த டைப் 2 நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெகுலர் கான்செப்டில் இருக்காது, இர்ரெகுலர் கான்செப்டில் இருக்கும். அப்போது இதை நீங்கள் எப்பயும் போல் என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒன் பை ஒன்னாக செக் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக நோட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8. அப்போ மொத்தத்துக்கு இங்கே சின்ன ரெக்டாங்கிள் 8 இருக்குது. ஸோ 8 நோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது தான் எதெல்லாம் ஜாயின் பண்ணால் ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்குங்கிறத க்ரியேட் பண்ணணும். அடுத்து எது 3 வந்துச்சுன்னா அதில் ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும் அப்படிங்கிறத கம்பைன் பண்ணணும். அப்போ பாருங்க, இப்போது இதுலையே எது 2 2 உருவாகும். ஸோ 2 2 பார்த்தீங்கன்னா 1 2 ஜாயின் ஆனிச்சுன்னா ஒரு ரெக்டாங்கிள், 3 4 சேர்ந்தா ஒரு ரெக்டாங்கிள், 5 6 சேர்ந்தா ஒரு ரெக்டாங்கிள், 7 8 சேர்ந்தா ஒரு ரெக்டாங்கிள். ஓகேவா? அப்போ இதில் 4 கிடச்சிருக்கு. இதில் 4. வேறு எதுவும் 2 2 ஜாயின் பண்ணாலும் அதெல்லாம் கிடைக்காது. ஓகேவா? அதே போல் இப்போது 3 3 ஜாயின் ஆனிச்சுன்னா என்ன ரெக்டாங்கிள் கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். இப்போ 3 3 ஜாயின் ஆனிச்சுன்னா பாருங்கள், 1 2 + 5 இந்த 3 உருவானுச்சுன்னா கிடைக்குமா? அப்போது 1 2 5 அதிலே பாருங்கள். இதுக்கு அடுத்தது 2 3 4 இது ஜாயின் ஆனாலும் ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது 5 6 7 இது ஜாயின் ஆனாலும், அதுக்கப்புறம் 4 7 8 இதுலேயும் ஒரு 4 கிடைக்குதா. ஏற்கனவே இதில் ஒரு 4 ப்ளஸ் இதில் ஒரு 4 இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்தது பாருங்கள், 4 4 ஜாயின் ஆனதில் அதுக்கு அடுத்தது இப்போ 3 பார்த்தோமா, அடுத்து 4 4 பார்க்கலாமா. 4 4 பார்க்குறதுல கவனிங்க, நான் இந்த சைடு நான் நோட் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த 4 சேர்ந்தா ஒரு ரெக்டாங்கிள். அதுக்கு அடுத்தது 1 2 5 6 இது 4 சேர்ந்தா. அதுக்கு அடுத்தது 5 6 7 8 இது 4 சேர்ந்தா. அதுக்கு அடுத்தது 3 4 7 8 இந்த 4. அப்போ இதுலேயும் 4 உருவாகுதா. அப்போ இந்த 4ம் ஒரு ரெக்டாங்கிளை உருவாக்கும். இதை நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்தது நீங்கள் கவனிச்சிங்கன்னா இன்னும் +1 எல்லாத்தையும் சேர்த்தோம்னா ஒரு பெரிய அவுட்டர் லைனில் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குல்ல 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் மொத்தத்துக்கு. இப்போ 12 + 8 20, 20 + 1 21. அப்போ 21 ட்ரையாங்கிள் தான் இந்த ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிடணும். புரிஞ்சுங்களா? ஸோ இப்படி தான். அப்போது நிறைய ட்ரிக்கு நான் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை முழுமையாக நீங்கள் பாருங்கள். பார்த்துருந்தீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன் இந்த ஷேப்பில் உள்ள ட்ரையாங்கிள் ட்ரிக்கு, ஸ்கொயர் ட்ரிக்கு, ரெக்டாங்கிள் ட்ரிக் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் கமெண்ட் செக்ஷன்லையுமே உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பார்த்ததுலே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 3 கேட்டகரியில் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். ஸோ நல்லா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. அதே போல் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.